இன்று ஹர்தாலிகா தீஜ் பண்டிகை. ஹர்தாலிகா தீஜ் விரதக் கதை. மந்தார மலர்களால் ஆன மாலையால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக கூந்தலையும் தலையில் சந்திரனையும் கழுத்தில் மண்டை ஓடுகளின் மாலையையும் கொண்ட பவானி மற்றும் சங்கரர் இருவரையும் நான் வணங்குகிறேன். தாய் பார்வதி தெய்வீக ஆடைகளை அணிந்துள்ளார். அன்னை பார்வதி மிகுந்த அழகுடன் திருக்காட்சி தருகிறார். மேலும் திகம்பர அலங்காரத்தில் கடவுள் இருக்கிறார். கைலாய மலையின் அழகிய சிகரத்தில் அன்னை பார்வதி மகாதேவரிடம், மகேஸ்வரரே, எல்லா மதங்களையும் விட எளிமையானதும் அனைவருக்கும் சிறந்த நற்பலன்களை தருவதுமான மிக இரகசியமான உரையாடலை எனக்கு கூறுங்கள். நாதரே, தாங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள். ஜெகத்தின் நாதரான சிவபெருமானே, தாங்கள் ஆரம்பம், நடு மற்றும் முடிவு இல்லாதவர். தங்கள் மாயைக்கு எல்லையே இல்லை. நான் தங்களை எப்படி அடைந்தேன்? எந்த விரதம், தவம் அல்லது தானத்தின் புண்ணியத்தால் நான் தங்களை வரமாக பெற்றேன்? மகாதேவர் கூறினார், தேவி, கேளுங்கள். நட்சத்திரங்களில் சந்திரன், கிரகங்களில் சூரியன், ஆண்டுகளில் பிராமணர், கடவுள்களில் கங்கை, புராணங்களில் மகாபாரதம், வேதங்களில் சாமம் மற்றும் புலன்களில் மனம் போன்ற மிகவும் இரகசியமான அந்த விரதத்தை குறித்து நான் தங்களுக்கு கூறுகிறேன். அதேபோல் இது அனைத்து புராணங்களிலும் வேதங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவால் தாங்கள் எனது திருமேனியில் சரிபாதியை பெற்றீர்கள். அன்பான மனைவியே, அதை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன், கேளுங்கள். பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் சுக்ல பட்சமான வளர்பிறையின் ஹஸ்த நட்சத்திரம் இணைந்த திருதியை நாளில் தீஜ் தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் முன்பு இமயமலையில் இந்த பெரிய விரதத்தை மேற்கொண்டீர்கள். அதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். பார்வதி தேவி கூறினார், பகவானே, நான் ஏன் இந்த விரதத்தை மேற்கொண்டேன் என்பதை அறிய விரும்புகிறேன். எனவே தயவு செய்து எனக்கு அதை கூறுங்கள். சங்கரர் கூறினார், ஆரிய வருஷத்தில் இமயமலை என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய மலை உள்ளது. அங்கு பல வகையான நிலங்கள் பல வகையான மரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவை எப்போதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். அது தண்ணீரால் மூடப்பட்டு கங்கையின் முணுமுணுப்பு சப்தத்தால் நிரம்பியுள்ளது. தேவி பார்வதியே, தாங்கள் உங்கள் குழந்தை பருவத்தில் அந்த இடத்தில் தீவிர தவம் செய்து 12 மாதங்கள் தண்ணீரில் தங்கி வைசாக மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி மாதத்தில் நெருப்பில் நுழைந்து தவம் செய்தீர்கள். நீங்கள் ஸ்ரவண மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் திறந்த வெளியில் தங்கி உணவை தவிர்த்து வந்தீர்கள். உங்கள் துன்பத்தை கண்டு உங்கள் தந்தை மிகவும் கவலை கொண்டார். அவர் கவலை கொண்டு இந்த மகளை யாருக்கு திருமணம் செய்வேன் என்று சிந்திக்க தொடங்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் தற்செயலாக பிரம்மதேவரின் மகனான நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். தேவ ரிஷியான நாரத மாமுனிவர் உங்களை சைலபுத்திரியாக கண்டார். உங்கள் தந்தை இமயமலை தேவ ரிஷியான நாரத மாமுனிவருக்கு அர்க்கியம், பார்த்தியம் மற்றும் இருக்கையை அளித்து மரியாதையுடன் அமரச் செய்து, முனீஸ்வரரே, இங்கு வருவதற்கான சிரமத்தை தாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டீர்கள்? உங்கள் உத்தரவு என்ன என்று கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், மலையரசரே, நான் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்டு இங்கு வந்துள்ளேன். நீங்கள் நான் கூறுவதை கேளுங்கள். உங்கள் மகளை சிறந்த மணமகனுக்கு தானம் செய்ய வேண்டும். பிரம்மதேவர், தேவேந்திரன், சிவபெருமான் போன்ற கடவுள்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போல நல்லவர் யாரும் இல்லை. எனவே தாங்கள் என் கருத்துப்படி தங்கள் திருமகளை ஈசனாருக்கு தானம் செய்ய வேண்டும். இதுவே விரத கதையாகும். இந்த கதையை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து மிகுந்த நற்பலன்களை பெறலாம். விரத நாளில் இரவு விழித்திருப்பது நல்லது. இந்த முறையில் விரதத்தை கடைபிடித்து விதிகளின்படி வழிபடுவதன் மூலம் ஒருவர் அனைத்து வகையான மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பு, புகழ், செல்வம், தானியங்கள், மகத்துவம் மற்றும் வெற்றியை பெற்று இறுதியாக சாயுஜ்ய மோட்சத்தை அடைகிறார்.
ஹரிதாலிகா தீஜ் விரத கதை இனிதே நிறைவடைந்தது.